ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரபு தொடர் அகர வரிசை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு 3 பேஜஸ் கிட்ட போட்டிருக்கேன். பட் அது வந்து ரிவிஷன் பார்க்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அதை விட முக்கியமானது நம்ம ரிவிஷன் பண்ணுறது தான். ரிவிஷன் மட்டும்தான் நமக்கு எப்பயுமே கை கொடுக்கும். போயிட்டு அவங்க கொஷினை பார்த்தோன்னே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த போட்டித் தேர்வில் வின் பண்ண முடியும். அந்த இடத்துல உட்காந்து நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் நமக்கு டைம் வேஸ்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றுக்கு ஒரு 10 தடவையாவது ரிவிஷன் பண்ணிடணும் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே. ஓகேவா? இப்போ மரபு தொடர் அகர வரிசை. அகட விகடம் அப்படின்னா தந்திரம் தட்டு மாற்று. அகல கால் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போகுதல். அளவு கடந்து போதல். நான் 1க்கு 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே நல்லா போய் மைண்டில் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடும். அக்கறை பச்சை அப்படின்னா பொய்த்தோற்றம். அக்கறை பச்சை அப்படின்னா பொய்த்தோற்றம். அக்கு தொக்கு அப்படின்னா ஒட்டுப்பற்று தொடர்பு. அக்கு தொக்கு அப்படின்னா ஒட்டுப்பற்று தொடர்பு. அடங்கா பிடாரி அப்படின்னா எவருக்கும் அடங்காதவன். இது நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். அடங்கா பிடாரி அப்படின்னா எவருக்கும் அடங்காதவன். அதரடி பதரடி அப்படின்னா பெருங்குழப்பம். அதரடி பதரடி அப்படின்னா பெருங்குழப்பம். நெக்ஸ்ட்டு வந்து அடாதுடி அப்படின்னா தீம்பு தீச்செயல். அடாதுடி அப்படின்னா தீம்பு தீச்செயல். அடா பிடி அப்படின்னா கொடுஞ்செயல். அடா பிடி அப்படின்னா கொடுஞ்செயல். அடா துடி அப்படின்னா தீம்பு தீஞ்செயல். அடா பிடி அப்படின்றது வந்து கொடுஞ்செயல். அடிக்கொருகால் அப்படின்னா அடிக்கடி. அடிக்கொருகால் அப்படின்னா அடிக்கடி. அடிச்சாம் பிடிச்சாம் வியாபாரம் அப்படின்னா மேல் விழுந்து செய்யும் செய்கை கொடுஞ்செய்கை. மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை. அடிதடி அடிப்பிடி அப்படின்னா சண்டை நடக்கிறது தான் சொல்லுவாங்க, சண்டை. அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்னா முழுமையாக வசப்பட்ட பொருள். அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்னா முழுமையாக வசப்பட்ட பொருள். அடியடியாக அப்படின்னா தலைமுறை. அடியடியாக வாழையடி வாழையாக அப்படிலாம் சொல்லுவாங்களா, அதுதான். அடியடியாக அப்படின்னா தலைமுறையாக. அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்னா முழுமையாக வசப்பட்ட பொருள். அடியடியாக அப்படின்னா தலைமுறையாக. அடுக்கடுக்காய் அப்படின்னா வரிசை வரிசையாக. அடுக்கடுக்கா அப்படின்னா வரிசை வரிசையாய். அடுக்கு குலையல் அப்படின்னா நிலை அழிதல். அடுக்கு குலையல் அப்படின்னா நிலை அழிதல். அடுக்கு குலைஞ்சிருச்சு அப்படின்னா நிலை அழிதல். அண்ட புரட்டன் அப்படின்னா பெருந்தீயன். அண்ட புரட்டன் அப்படின்னா பெருந்தீயன். அண்ட புரட்டன் அப்படின்னா பெருந்தீயன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அமளி பண்ணுதல் அப்படின்னா சச்சரவு உண்டாக்குதல். அமளி பண்ணுதல் அப்படின்னா சச்சரவு உண்டாக்குறது. அழுது குத்துதல் அப்படின்னா உரைமோர் பாலில் ஊற்றுதல். உரைமோர் பாலில் ஊற்றுதல். அரங்கேற்றுதல் அப்படின்னா புதுநூல் நடனம் முதலானவற்றை முதல் முறையில் அவையில் ஏற்கச் செய்தல். இது அரங்கேற்றுதல் நமக்கு தெரியும். இப்போ பரதநாட்டியம் ஆடுறவங்க கூட அரங்கேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரட்டல் புரட்டல் அப்படின்னா நோய் முற்றலால் நிகழும் வலி. அரட்டல் புரட்டல் அப்படின்னா நோய் முத்தி போனால் வர்ற வலி தான் அரட்டல் புரட்டல். அரட்டல் புரட்டல் அப்படின்னா நோய் முற்றலால் வரும் வலி. அரை மனிதன் அப்படின்னா மதிப்பு குறைந்தவன். அரை மனுஷன் மதிப்பு குறைந்தவன் என்ன சொல்லுவாங்கன்னா அரை மனிதன் தான் அவன். அரை மனிதன் அப்படின்னா மதிப்பு குறைந்தவன். அரிப்பறித்தல் அப்படின்னா கொழித்தெடுத்தல். அரிப்பறித்தல் அப்படின்னா கொழித்தெடுத்தல். அரைக்குலைய தலைக்குலைய அப்படின்னா மிக விரைவாக. அரைக்குலைய தலைக்குலைய அப்படின்னா மிக விரைவாக. அரிப்பறித்தல் அப்படின்னா கொழுத்தெடுத்தல். அரைக்குலைய தலைக்குலைய அப்படின்னா விரைவாக. அரைக்குலைய தலைக்குலைய இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. தலைக்குலைய அப்படின்னா மிக விரைவாய். அரைகுறை அப்படின்னா அரைகுறை. அவன் வந்து முற்று பெறாமல் அரைகுறையாக இருக்குது அப்படின்றது தான் அரைகுறை அப்படின்னு சொல்கிறாங்க. அரைப்படிப்பு அப்படின்னா நிரம்பா ஃபுல்லாக படிக்காதவன். ஓகேவா? அரைப்படிப்பு அப்படின்னா நிரம்பா கல்வி. அலக்கலக்காய் அழகழகாய் அப்படின்றது வந்து தனித்தனியாய். அலக்கலக்காய் அழகழகாய் அப்படின்றது தனித்தனியாய். அலக்கலக்காய் அழகழகாய் அப்படின்றது தனித்தனியாய். அலைக்கழித்தல் அப்படின்னா அலைந்து வருந்துதல் கெடுதல். அலைக்கழித்தல். அப்புறம் வந்து அலைக்கழித்தல் அப்படின்னா அலைத்து வருந்துதல் கெடுதல் பண்ணுறது. அலைக்கழித்தல் அப்படின்னா கெடுதல், அலைத்து வருந்துதல். அதே அலக்கலக்காய் அழகழகாய் அப்படின்றது வந்து தனித்தனியாய். அலைக்குலை ஆக்குதல் அப்படின்னா நிலைக்குலைய செய்தல். அலைக்குலை ஆக்குதல் அப்படின்னா நிலையவே குலை வைக்கிறது. அலைக்குலை ஆக்குதல் அப்படின்னா நிலைக்குலைய செய்தல். அல்லு சில்லுப்படுதல் அப்படின்னா சிறிது சிறிதாய் கெடுதல். அல்லு சில்லுப்படுதல் அப்படின்னா சிறிது சிறிதாய் கெடுறது. அல்லும் பகலும் அப்படின்னா ராவும் பகலுமா. அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆறாவாரம். அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆறாவாரம். அவசர குடுக்கை அப்படின்னா பதற்றக்காரன். துணிஞ்சு செய்ய எதுவுமே சிந்திக்காமல் செய்கிறவன் தான் அவசர குடுக்கை அப்படின்னா பதற்றக்காரன். அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா சொந்த பொருள்லேருந்து எடுத்து கொடுக்கறது. நம்ம பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சேலையில் முடிஞ்சு வச்சு கொடுப்பாங்களா, அதுதான் அவிழ்த்து கொடுத்தல். அப்படியே சொந்த பொருள்லேருந்து எடுத்து கொடுத்தல். அழிந்தது
அழித்தழித்து அப்படின்னா திரும்ப திரும்ப. அழித்தழித்து அப்படின்னா திரும்ப திரும்ப அழிக்கிறான். அழித்தழித்து அப்படின்னா திரும்ப திரும்ப. மீண்டும் மீண்டும் அப்படின்ற பொருளும் இருக்குது. அழிவழக்கு அப்படின்னா வீண் வழக்கு. அழிவழக்கு அப்படின்னா வீண் வழக்கு. அழுக்கல்லன் தொழுக்கல்லன் அப்படின்னா பாசாங்கு செய்வோன். அழுக்கல்லன் தொழுக்கல்லன் அப்படின்னா பாசாங்கு செய்வோன். அழுமூஞ்சி அப்படின்னா பொலிவற்ற முகம் உள்ளவன். பொலிவே இல்லாமல் முகம் இருக்கிறவன் தான் அழுமூஞ்சி. அளப்பளத்தல் அப்படின்னா அளப்புதல் முறுமுறுத்தல். அளப்பளத்தல் அப்படின்னா அளப்புதல் முறுமுறுத்தல். அளப்பறித்தல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமாய் அறிதல். அளப்பறித்தல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமாய் அறிதல். உட்கருத்தை தந்திரமாய் அறிதல். அளப்பளத்தல் அளத்தல் அப்படின்னா அளப்புதல் முறுமுறுத்தல். அளப்பளத்தல் அப்படின்னா முறுமுறுத்தல் அளப்புதல். அதே அளப்பறித்தல் அப்படின்னா உட்கருத்தை பறிக்கிறாங்க. உட்கருத்தை வந்து தந்திரமாக அறிதல். அப்போ வந்து அளப்பறித்தல். அளவளவாவுதல். அளவளாவுதல். அளவளாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல். அளவளாவுதல் அப்படின்னா கலந்து பேசுறது. அளவளாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல். அளவுபடுத்துதல் அப்படின்னா வரையறை செய்தல். அதுக்கு ஒரு வரையறை கொடுக்கறத அளவுபடுத்துறது. அடுத்து வந்து அல்லாடி தள்ளாடி அப்படின்னா தளர்ந்த நடையை. அள்ளி கொட்டுதல் அப்படின்றது வந்து நிறைய சம்பாதிச்சுட்டு வந்து கொட்டுற. மிக சம்பாதித்தல். மிக சம்பாதித்தல். அள்ளி துள்ளுதல் அப்படின்னா மிக செருக்குதல். அள்ளி துள்ளுதல் அப்படின்னா மிகச் செருக்குதல். அள்ளி இறைத்தல் அப்படின்னா வீண் செலவு பண்ணுறாங்களா, அளவுக்கு மிஞ்சி செலவு பண்ணுறது தான் அள்ளி இறைத்தல். அள்ளி விடுதல் அப்படின்னா ஏராளமாக கொடுத்தல். அள்ளி விடுறது அப்படின்னா ஏராளமாக கொடுத்தல். அறக்க பறக்க அப்படின்னா விழுந்து விழுந்து விரைவாக. அறக்க பறக்க கிளம்புறான் அப்படின்னு சொன்னோன்னா விரைவாக கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல. அறக்க பறக்க அப்படின்னா விழுந்து விழுந்து விரைவாக. அறம்பாடுதல். அறம்பாடுதல் அப்படின்னா தீச்சொற்பட்டு. இப்போ அறம்னு சொன்னோடனே நல்லது தான் செய்வான்னு நம்ம நினச்சிப்போம். அறம்பாடுதல் அப்படின்னா தீச்சொற்பட்டு தீப்பயனுண்டாக பாடுதல். தீப்பயனுண்டாக பாடுதல். அரிதுயில் அப்படின்னா யோக நித்திரை. துயில்னா தூக்கமா. அரிதுயில் அப்படின்னா யோக நித்திரை. அரிதுயில் அப்படின்னா யோக நித்திரை. அறிமுகம் அப்படின்னா தெரிந்த முகம் பழக்கம். இந்த செகண்ட் பேஜ் வந்து இன்னொரு டைம் ரிவிஷன் பார்க்கலாம். அரைகுறை அப்படின்னா முற்று பெறாமை. அரைகுறையாக இருக்கிறது முற்று பெறாமை. அரை படிப்பு அப்படின்றது வந்து நிரம்பா கல்வி. ஃபுல்லாக படிக்காமல் பாதிலே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்களா அதை தான் சொல்கிறாங்க. அலக்கலக்காய் அழகழகாய் அப்படின்றது வந்து தனித்தனியாய். அலக்கலக்காய் அழகழகாய் அப்படின்றது தனித்தனியாய். அலக்கழித்தல் அலைக்கழித்தல் அப்படின்றது வந்து அலைந்து வருத்துதல் கெடுதல். அலைந்து வருத்துதல் கெடுதல். அலைகுலையாக்குதல் அப்படின்னா நிலை குலைய செய்தல். அள்ளு சில்லுப்படுதல் அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுதல். அல்லும் பகலும் அப்படின்னா ராவும் பகலும். அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆறாவாரம். அவசர கொடுக்கை அப்படின்னா பதற்றக்காரன். அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா தன்னைக்கிட்ட இருக்க சொந்த பொருள்லேருந்து எடுத்துக்கு கொடுத்தல். அழித்தழித்து அப்படின்னா மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப. அழிவழக்கு அப்படின்னா வீண் வழக்கு. அழுக்கல்லன் தொழுக்கல்லன் அப்படின்றது வந்து பாசாங்கு செய்வோன். அடுத்தது அழுமூஞ்சி அப்படின்னா பொலிவற்ற முகம் உள்ளவன். அளப்பளத்தல் அப்படின்னா அளப்புதல் முறுமுறுத்தல். அளப்பளத்தல் அப்படின்றது வந்து அப்பளம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பளம் முறுமுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம். அளப்பளத்தல் அப்படின்னா அளப்புதல் முறுமுறுத்தல். பறித்தல் அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற உட்கருத்தை வந்து தந்திரமாக அறிதல். அளவளாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல். அளவளாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல். அளவுபடுத்தல் அப்படின்னா வரையறை செய்தல். அல்லாடி தள்ளாடி அப்படின்னா தளர்ந்த நடையாய். அள்ளி கொட்டுதல் அப்படின்னா மிக சம்பாதித்தல். அதிகமாக சம்பாதிக்கிறது தான் அள்ளி கொட்டுதல். அள்ளி துள்ளுதல் அப்படின்றது வந்து மிக செருக்குதல். அடுத்து வந்து அள்ளி இறைத்தல் அப்படின்னா வீண் செலவு பண்ணுறாங்களா, அளவுக்கு மிஞ்சி செலவு பண்ணுறதை சொல்கிறாங்க. அள்ளி விடுதல் அப்படின்றது வந்து நேராளமாக கொடுக்கறது. அடுத்தது அறக்க பறக்க அப்படின்னா விரைவாக. அறக்க பறக்க விழுந்து விழுந்து விரைவாக. அடுத்து வந்து அறம்பாடுதல் அப்படின்னா தீச்சொற்பட்டு தீப்பயன் உண்டாக பாடுதல். அரிதுயில் அப்படின்னா யோக நித்திரை. அறிமுகம்னா தெரிந்த முகம் பழக்கம். நெக்ஸ்ட் வந்து அறிவரி வாக அப்படின்னா விளக்கமாக தீர. அறிவரி வாக அப்படின்னா விளக்கமாக தீர. அறுதி இடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல். அறுதி இடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல். அறிவறிவாக அப்படின்னா விளக்கமாக தீர. அறுதி இடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல். அறுத்து கட்டுதல் அப்படின்னா தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி வனத்தல். அறுப்பு சுகம் அப்படின்றது வந்து விதவைக்கு கொடுக்கும் பொருள் தான் அறுப்பு சுகம். அரை கூவுதல் அப்படின்னா போருக்கு அழைத்தல். அரை கூவுதல் அப்படின்னா போருக்கு அழைத்தல். போருக்கு கூப்பிட்றாங்க. அரை கூவுதல் அப்படின்னா போருக்கு அழைத்தல். அரைமுறை இடுதல் அப்படின்னா குறை தெரிவித்தல். அரை கூவுதல் அப்படின்னா போருக்கு அழைத்தல். அரை முறையிடுதல் அப்படின்னா தன்னோட குறையை போயிட்டு சொல்கிறது தெரிவித்தல். அற்று போதல் அப்படின்னா முழுவதும் மொழிதல் இடைமுறிதல். அத்து போயிடுச்சு.
ஆக்கங்குறுதல் அப்படின்னா ஆசி கூறுதல் வாழ்த்துதல். ஆக்கங்குறுதல் அப்படின்னா ஆசி கூறுதல் வாழ்த்துதல். ஆசார கல்லன் அப்படின்னா ஒழுக்கம் நல்ல மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆசார கல்லன் அப்படின்னா ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கும் கல்லன். ஆசை வார்த்தை அப்படின்னா நம்பிக்கை உண்டாக சொல்லும். ஆசை வார்த்தை பேசி ஏமாற்றிட்டான் அப்படின்னா நம்பிக்கை நம்ம நம்புகிற மாதிரி சொல்கிறாங்களே சொல்லுன்னு சொல். ஆசை வார்த்தை நம்பிக்கை உண்டாக சொல்லும் சொல். ஆடைக்கும் கோடைக்கும் அப்படின்றது வந்து எல்லா பருவ காலத்தும் உட்கொள்ளும் ஆட்கொள்ளுதல் அடிமை கொள்ளுதல். ஆடைக்கும் காடைக்கும் அப்படின்னா எல்லா பருவ காலத்தும் ஆட்கொள்ளுதல் அடிமை கொள்ளுதல். ஆணி கொள்ளுதல் அப்படின்னா இருப்பிடத்தை நிலை பெறச் செய்தல். ஆணி எப்படி ஒன்ஸ் அடிச்சிட்டோன்னா அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த இடத்துலே ஸ்ட்ராங் ஆகிடுமோ அந்த மாதிரி இருப்பிடத்தை நிலை பெறச் செய்து கொள்ளுதல். இருப்பிடத்தை நிலை பெறச் செய்து கொள்ளுதல். அடுத்து வந்து ஆணித்தரம் அப்படின்னா முதற்சரம். ஓகேவா? முதற்சரம். ஆணி கொள்ளுதல் அப்படின்னா அதுதான் முதற்சரம். ஆணி கொள்ளுதல் அப்படின்றது முதற்சரம். ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஆறாவாரம். ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா ஆறாவாரம். ஆணித்தரம் அப்படின்னா முதற்சரம். ஆணித்தரம் அப்படின்னா முதற்சரம். அதே வந்து ஆர்ப்பாட்டம்னா ஆறாவாரம். அதுக்கப்புறம் வந்து ஆலா பறத்தல் அப்படின்னா திண்டாடுதல். ஆலா பறக்கிறான் பஞ்சா பறக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலா பறத்தல் அப்படின்னா திண்டாடுதல். ஆலா பறத்தல் அப்படின்னா திண்டாடுதல். ஆவி சேர்தல் அப்படின்றது வந்து கட்டி அணைத்தல். ஆவி சேர்த்தல் அப்படின்றது கட்டி அணைத்தல். ஆலா பறத்தல் அப்படின்னா திண்டாடுதல். ஆவி சேர்தல் அப்படின்றது கட்டி அணைத்தல். ஆழம் பார்த்தல் அப்படின்னா ஒருவனோட அறிவு முதலானவற்றை ஆராய்தல். ஆழும் பாழ்மை வீணாக்குறது. சீர்கேடு வீணாக. சீர்கேடாய் அப்படின்றது வீணாக. ஆறப்போடுதல் அப்படின்னா களந்தாழ்த்துதல். ஆறப்போடுறது லேட் வளர்த்துறது. ஆறப்போடுதல் அப்படின்னா காலம் தாழ்த்துதல். ஆறப்போடுதல் அப்படின்னா காலம் தாழ்த்துதல். ஆறல் பீரல் அப்படின்னா பயனற்றது. ஆறல் பீரல் அப்படின்றது வந்து பயனற்றது. ஆவி சேர்த்தல் அப்படின்னா கட்டி அணைத்தல். ஆழம் பார்த்ததுனா ஒருவனோட அறிவு முதலியவற்றை ஆராய்தல். ஆழும்பாழ்மைனா வீணாய் சீர்கேடாய். ஆறப்போடுதல் அப்படின்றது வந்து காலந்தாழ்த்துதல். ஆறல் பீரல் அப்படின்றது பயனற்றது. ஆறல் பீரல் அப்படின்றது வந்து பயனற்றது. ஆரவமர அப்படின்னா அமைதியாக. ஆரவமர உட்காந்து பேசுங்க அப்படின்னா அமைதியாக உட்காந்து பேசுங்க. ஆரவமர அப்படின்னா அமைதியாய். ஆரவமர அப்படின்னா அமைதியாய். ஆறல் பீரல்னா பயனற்றது. ஆற்ற மாட்டாமை அப்படின்றது முடியாமை தாங்க முடியாமை. ஆற்ற மாட்டாமை அப்படின்னா முடியாமை தாங்க முடியாமை. ஆற்றறுத்தல் அப்படின்னா இடையில் கைவிடுதல். ஆற்றறுத்தல் அப்படின்னா பாதியிலே கைவிட்டு போகிறது தான் ஆற்றறுத்தல் அப்படின்றது. இடையில் கைவிடுதல். ஆற்ற மாட்டாமை அப்படின்னா முடியாமை தாங்க முடியாமை. ஆற்ற மாட்டாமைனா முடியாமை தாங்க முடியாமை. ஆற்றறுத்தல் அப்படின்னா இடையில் கைவிடுதல். ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழிபடுத்துதல். ஆற்றுப்படை இலக்கியம்லாம் சொல்லுவாங்களா. ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழிபடுத்துதல் வழி செலுத்துதல். நம்ம வழி செலுத்துறது. நெக்ஸ்ட்டு எசகு பிசகு அப்படின்றது வந்து முறைகேடு. எசகு பிசக்காக செஞ்சுட்டான் அப்படின்னா முறைகேடு பண்ணிட்டான். எசகு பிசக்கு அப்படின்றது ஒரு முறைகேடு பண்ணுறது. இசைக்கேடு அப்படின்றது வந்து கெட்ட நிலை. இசைக்கேடு அப்படின்றது இசைக்கேடு அப்படின்றது சீர்கெட்ட நிலை. எசகு பிசகுனா முறைகேடு. அதே வந்து இசைக்கேடு அப்படின்றது வந்து சீர்கெட்ட நிலை. இசைவு கேடு அப்படின்றது வந்து பொருத்தமின்மை காரியக்கேடு. இசைவு கேடு அப்படின்றது வந்து பொருத்தமின்மை காரியக்கேடு. இப்போது இந்த மூணுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. எசகு பிசகு அப்படின்னா முறைகேடு. அந்த இடத்துல ஏதோ ஒரு முறைகேடு பண்ணிட்டான்னு அர்த்தம். இசைக்கேடு அப்படின்னா சீர்கெட்ட நிலை. அடுத்து வந்து இசைவு கேடு அப்படின்றது பொருத்தமின்மை. இசைவு கேடு அப்படின்றது பொருத்தமின்மை காரியக்கேடு. இசைவு அப்படின்றது பொருத்தமின்மை காரியக்கேடு. இடக்கரடங்கள் இது நமக்கு தெரிஞ்சது. சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறொரு சொல்லால் சொல்லும் முறை. இடக்கு முடக்கு அப்படின்றது சங்கடம். இடக்கு முடக்காக இருந்ததுன்னா சங்கடம். இடக்கு முடக்கு அப்படின்றது சங்கடம். இடங்கெட்ட பாவி அப்படின்றது வந்து சீரழிந்தவன். இடங்கெட்ட பாவி அப்படின்றது வந்து சீரழிந்தவன். இடங்கெட்ட பாவி அப்படின்றது சீரழிந்தவன். இடக்கு முடக்கு அப்படின்றது சங்கடம். இடங்கெட்ட பாவி அப்படின்றது சீரழிந்தவன். இடங்கெட்ட பேச்சு அப்படின்றது ஒழுங்கற்ற சொல். இடங்கெட்ட பேச்சினா ஒழுங்கற்ற சொல். இடங்கெட்ட பாவி அப்படின்றது சீரழிந்தவனை தான் இடங்கெட்ட பாவின்றாங்க. பேச்சினா ஒழுங்கற்ற சொல். அடுத்தது இடங்கேடு அப்படின்னா வறுமை தாறுமாறு. இந்த ஈலா ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இடங்கேடு அப்படின்றது வறுமை. இடங்கேடு அப்படின்றது வறுமை தாறுமாறு. இடங்கேடு அப்படின்றது வறுமை தாறுமாறு. இடம் கொடுத்தல் அப்படின்னா கண்டிப்பின்றி நடக்க விடுதல். நீ தான் இடம் கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பின்றி நடக்க விடுதல். பிடி கொடுத்தல். கண்டிப்பின்றி நடக்க விடுதல் பிடி கொடுத்தல். இடம் படுதல் அப்படின்றது வந்து விசாலித்தல்.
இடம் படுதல் அப்படின்னா விசாலித்தல். இடம் பண்ணுதல் அப்படின்றது உணவு வழிபாட்டுக்கு இடத்தை துப்புரவு செய்தல். இடம் பண்ணுதல் அப்படின்னா உணவு வழிபாடுகட்கு இடத்தை துப்புரவு செய்தல். இடம் படுதல் அப்படின்றது விசாலித்தல். இடம் படுதல் அப்படின்றது விசாலித்தல். இடம் பண்ணுதல் அப்படின்றது உணவு வழிபாட்டுக்கு இடத்தை துப்புரவு செய்தல். இடித்துரைத்தல் அப்படின்னா வற்புறுத்தி கூறுதல், அழுத்தி சொல்லுதல். இடித்துரைத்தல் அப்படின்னா வற்புறுத்துறாங்க. இடித்துரைத்தல் அப்படின்னா வற்புறுத்தி கூறுதல், அழுத்தி சொல்லுதல். இடுக்கு பிள்ளை அப்படின்னா கைக்குழந்தை. இடுக்கு முடுக்கு அப்படின்றது வந்து மூளை முடுக்கு. இடுக்கு முடுக்குனா மூளை முடுக்கு. அதே அங்கே ஒன்று பார்த்தோமே, இடக்கு முடக்கு அப்படின்றது வந்து இடக்கு முடக்கு அப்படின்னா சங்கடம். இடுக்கு முடுக்கு அப்படின்னா மூடு. இடக்கு முடுக்கு அப்படின்றது வந்து மூளை முடுக்கு. ஓகேவா? இடுமருந்து அப்படின்னா ஊடே. இடுமருந்து இடுமருந்து அப்படின்றது வசிய மருந்து. இடுமருந்து அப்படின்றது வந்து வசிய மருந்து. இடைக்கிடை அப்படின்றது ஊடே. இடைக்கிடை அப்படின்னா ஊடே. இடுமருந்துனா வசிய மருந்து. இடைக்கிடை அப்படின்னா ஊடே. இடைக்கொள்ளை அப்படின்னா ஊடுதட்டு. இடைக்கொள்ளை அப்படின்னா ஊடுதட்டு. இடைக்கிடை அப்படின்னா ஊடே. இடைத்தட்டு அப்படின்றது வந்து ஊடுதட்டு. இடைக்கிடை அப்படின்னா ஊடே. இடைக்கொள்ளை அப்படின்றது ஊடு தட்டு. கொள்ளை வந்து வீட்டை வந்து தட்டிட்டு கொள்ளை அடிச்சுட்டு போகிறாங்க. வீட்டை தட்டிட்டு கொள்ளை அடிச்சிட்டாங்க. இடைக்கொள்ளை அப்படின்னா ஊடுதட்டு. அதே வந்து இடைக்கீடை அப்படின்னா ஊடே. இடைச்சுவர் அப்படின்றது வந்து இடையூறாக இருக்கிறது. இடையில் சுவர் இருந்தால் இடையூறு. இடைச்சுவர் இடையூறு. இடைத்தட்டு அப்படின்னா கொள்ளை. இடைக்கொள்ளை. இடைத்தட்டு இடைக்கொள்ளை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடைத்தெரிந்து அப்படின்றது வந்து செவி அறிந்து. இடைத்தெரிந்து அப்படின்றது செவி அறிந்து. இடைத்தெரிந்து அப்படின்னா செவி அறிந்து. இடைவிடாமல் எப்போதுமே நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடைவிடாமல் எப்பொழுதும். இடைவெட்டிலே அப்படின்னா தற்செயலாய். இடைவெட்டிலே அப்படின்னா தற்செயலாக நடக்கிறது. இடைவெட்டிலே அப்படின்னா தற்செயலாய். இட்டுக்கட்டுதல் அப்படின்னா இல்லாததை ஏற்றி சொல்லுதல். இட்டு கட்டுறான் அவன் அப்படின்னா இல்லாத பொருளாதையும் ஏற்றி சொல்கிறது தான் இட்டுக்கட்டுதல். இட்டுக்கட்டுதல் அப்படின்னா இல்லாததை சொல்லுதல். இடைவெட்டிலே அப்படின்னா தற்செயலாய். இடைவெட்டிலே அப்படின்னா தற்செயலாய். இட்டுக்கட்டுதல் அப்படின்னா இல்லாததை ஏற்றி சொல்லுதல். இமை பொருந்துதல் அப்படின்னா தூக்கம் அடைதல். இமை 2த்தையும் 3 நாள் தூக்கம் வரும். இமை பொருந்துதல் அப்படின்னா தூக்கம் அடைதல். அப்புறம் உறங்குதல். தூக்கம் அடைதல், உறங்குதல். இரட்டுற மொழிதல் அப்படின்னா இருபொருள்பட பேசுதல். இரண்டர கலத்தல் அப்படின்னா முக்தி அடைதல். இரண்டர கலந்துட்டா முக்தி அடைதல். 2 3 அப்படின்னா 2-3 நாட்களுக்கு ஒரு தரம். 2 3 அப்படின்னா 2-3 நாட்களுக்கு ஒரு தரம். நெக்ஸ்ட் இதே வந்து ரிவிஷன் 1 டைம் பார்த்துட்டு ஏன்னா வந்து ரொம்பவே கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஈயை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எசகு பிசகு அப்படின்னா முறைகேடு பண்ணிட்டான். இசை கெட்ட அப்படின்னா சீர்கேடு. இசைக்கேடு அப்படின்னா சீர்கெட்ட நிலை. இசைவு கேடு அப்படின்றது வந்து பொருத்தமின்மை, காரியக்கேடு. இசைவு கேடு அப்படின்னா காரியக்கேடு, பொருத்தமின்மை. இடக்கரடங்கள் நமக்கு தெரியும். சொல்லத்தகாத சொல்ல வந்து திரித்து வேறொரு சொல்கிறது. இடக்கு முடுக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா இடக்கு முடுக்கு அப்படின்னா சங்கடம். இடங்கெட்ட பாவி அப்படின்றது வந்து சீரழிந்தவன். இடங்கெட்ட பேச்சு அப்படின்னா ஒழுங்கற்ற சொல். இடங்கெட்ட பேச்சு அப்படின்னா ஒழுங்கா இல்லாத சொல். இடங்கேடு அப்படின்றது வறுமை தாறுமாறு. இடங்கேடு அப்படின்றது வறுமை தாறுமாறு. இடங்கொடுத்தல் அப்படின்னா கண்டிப்பின்றி விடுதல், கண்டிப்பின்றி நடக்க விடுதல், அப்படி இல்லைன்னா பிடி கொடுத்தல். அடுத்து வந்து இடம் படுதல் அப்படின்னா விசாலித்தல். இடம் படுதல் அப்படின்னா விசாலித்தல். இடம் பண்ணுதல் உணவு வழிபாட்டுக்கு இடத்தை துப்புரவு செய்தல். இடித்துரைத்தல் அப்படின்னா வற்புறுத்தி கூறுதல், அழுத்தி சொல்லுதல். இடித்துரைத்தல் அப்படின்னா வற்புறுத்தி சொல்கிறது, அழுத்தி சொல்லுதல். இடுக்கு பிள்ளை அப்படின்னா கைக்குழந்தை. இடுக்கு முடுக்கு அப்படின்றது வந்து மூளை முடுக்கு. இடுமருந்து அப்படின்னா வசிய மருந்து. இடைக்கிடை அப்படின்னா ஊடே. இடைக்கொள்ளை அப்படின்னா ஊடு தட்டு. இடைக்கிடை அப்படின்னா தான் ஊடே. அப்புறம் இடைக்கொள்ளைனா ஊடு தட்டு. இடைச்சுவர் அப்படின்னா நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ், இடையூறாக இருக்கும். இடைச்சுவர் அப்படின்னா இடையூறு. இடைத்தட்டு அப்படின்னா இடைக்கொள்ளை. இடைத்தெரிந்து அப்படின்றது செவி அறிந்து. இடைவிடாமல் எப்பொழுதும். இடைவெட்டிலே அப்படின்னா தற்செயலாய். இட்டுக்கட்டுதல் அப்படின்னா
இல்லாதது ஏற்றி சொல்லுதல். இட்டு கட்டுதல் அப்படின்னா இல்லாததை பொல்லாதையும் ஏற்றி சொல்கிறது. இமை பொருந்துதல் அப்படின்னா தூங்குதல், தூக்கமடைதல், உறங்குதல். இரட்டுற மொழிதல், இருபொருள்பட பேசுதல். இரண்டர களத்தல் அப்படின்னா முக்தி அடைதல். 2 இல் 3, 2 3 நாட்களுக்கு ஒரு தரம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெண்டும் கெட்ட நேரம். இரண்டும் கெட்ட நேரம் அப்படின்றது மாலை பொழுதும் அந்தி பொழுதும். ரெண்டும் கெட்ட நேரம் அப்படின்னா மாலை பொழுது அந்தி பொழுது. ஓகேவா? ரெண்டும் கெட்டான் அப்படின்னா நன்மை தீமை அறியாதவன். ரெண்டும் கெட்டான் அப்படின்னா நன்மையும் தெரியாது அவனுக்கு, தீமையும் தெரியாது. ரெண்டும் கெட்டான் அப்படின்னா நன்மை தீமை அறியாதவன். ரெண்டும் கெட்ட நேரம் அப்படின்னா அந்தி பொழுது மாலை பொழுது. இரண்டும் கெட்டான் அப்படின்னா நன்மை தீமை அறியாதவன். 2 நினைத்தல் அப்படின்னா கெடுதி நினைத்தல். 2 நினைத்தல் அப்படின்னா 2 நினைத்தல்னால் நமக்கு கெடுதி நினைக்கிறான். அவன் 2 நினைக்கிறான் அப்படின்னா கெடுதி நினைத்தல். ஓகேவா? இரண்டும் கெட்ட நேரம்னா மாலை பொழுது அந்தி பொழுது. இரண்டும் கெட்டான் அப்படின்னா நன்மை தீமை அறியாதவன். 2 நினைத்தல் அப்படின்னா கெடுதி நினைத்தல். இரண்டு படுதல் அப்படின்னா பிரிவுபடுதல், ஐயுறுதல். 2 படுதல் அப்படின்னா பிரியறது. 2 படுதல் அப்படின்னா பிரியுறுதல், ஐயுறுதல். 2 படுதல் அப்படின்னா பிரிவுபடுதல், ஐயுறுதல். 2 எட்டில் அப்படின்னா விரைவாக வந்துடும். 2 எட்டில் வந்துடுறேன் விரைவாக. இருதலை கொல்லி அப்படின்னா எப்பக்கமும் துன்பம் செய்வது. எந்த பக்கம் போனாலும் துன்பம் செய்வது, எப்பக்கத்தும் துன்பம் செய்வது. அடுத்தது இருதலை மணியன் அப்படின்றது வந்து குரலை சொல்வோம். குரலை அப்படின்னா புரளை பேசுவாங்களோ அது. குரலை செல்வோம். இருதலை மணியன் அப்படின்றது வந்து குரலை சொல்வோன். இருதலை மணியன் அப்படின்றது குரலை சொல்வோன். குரலைனா அந்த புறம் பேசுகிறாங்களோ அதுதான் குரலை சொல்வோன். இருவல் நொறுவல் அப்படின்றது வந்து இடிந்து மிடியாது உள்ள அரிசி. இருவல் நொறுவல் அப்படின்றது வந்து இப்போது எப்படி சொல்லலாம், இடிந்தும் இடியாதும் உள்ள அரிசி முதலியான நன்கு மெல்லப்படாத உணவு அப்படின்றாங்க. இங்கே வந்து இருவல் நொடுவல்னால் நம்ம ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் குறன்னு சொல்லுவாங்க, அதுதான் இங்கே இருவல் முறுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இருதலை மணியன்னா புறம் சொல்கிறாங்க, குரலை பேசுவோம். அடுத்து வந்து இல்லாததும் பொல்லாததும் அப்படின்றது பொய்யும் தீங்கும் விளைவிப்பது. இல்லாததும் பொல்லாததும் அப்படின்னா பொய்யும் தீங்கும் விளைவிப்பது, தீங்கு விளைவிக்கிறது தான். பொய் சொல்லி தீங்கு விளைவிப்பது தான் இல்லாததும் பொல்லாததும். இளம் படுதல் அப்படின்னா வறுமை அடைதல். இளம் படுதல் அப்படின்றது வறுமை அடைதல். இலைமறைக்காய் அப்படின்னா மறைபொருள். இலைமறைக்காய் அப்படின்றது மறைபொருள். இளம் படுதல் அப்படின்னா வறுமை. இளம் படுதல் அப்படின்னா வறுமை அடைதல். இழவு கடித்தல் அப்படின்னா வீணுக்கு முயலுதல். இழவு கடித்தல் அப்படின்னா வீணுக்கு முயலுதல். இளம் படுதல் அப்படின்னா வறுமை அடைதல். இளம் படுதல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வறுமை அடைதல். இழவு கடித்தல் அப்படின்றது வந்து வீணுக்கு முயலுதல். இழவு கடித்தல் அப்படின்றது வீணுக்கு முயலுதல். இழிவு கொடுத்தல் அப்படின்னா துன்பம் கொடுக்கறது. நமக்கு இழிவு கொடுத்தல் அப்படின்னா துன்பம் கொடுத்தல். இழுக்கடித்தல் அப்படின்னா அலைய வைத்தல். இழுத்து பறித்தல் அப்படின்னா வலிந்து கொள்ளுதல், போராடுதல். இழுத்து பறித்தல் அப்படின்னா வலிந்து கொள்ளுதல், அப்புறம் போராடுதல். இழுத்து விடுதல் அப்படின்னா நீட்டிட்டு விடுதல், வெளிப்படுத்துதல், புதிதாய் உண்டாக்குதல். இழுத்து விடுறது அப்படின்றது வந்து புதிதாய் உண்டாக்குதல், நீட்டி விடுதல், அப்புறம் வெளிப்படுத்துதல். இழுப்பு பறிப்பாதல் அப்படின்னா போராட்டமாதல், போதாதுமாதல். இளனா கடித்தல் அப்படின்னா உடன்படாதது போர் காட்டுதல். இளனா கடித்தல் அப்படின்னா உடன்படாதது போர் காட்டுதல். உடன்படாத மாதிரி காட்டுதல். ஐயோ நாக்க கடிக்கிறாங்களே ஒரு மாதிரி கடிப்பாங்க, அதுதான் உடன்படாதது போர் காட்டுதல். இளிச்சவாய் பட்டம் அப்படின்னா ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம். அவன் ஒரு இளிச்சவாய் அப்படின்னா ஒன்றும் தெரியாதவன் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் இளிச்சவாய் பட்டம்னா ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம். இனிப்பு காட்டுதல் அப்படின்னா ஆவா உண்டாக்குதல். இனிப்பு காட்டி ஆசையை உண்டாக்குறது. இனிப்பு காட்டுதல் அப்படின்னா ஆவா உண்டாக்குதல். அடுத்து வந்து இனிப்பு காட்டுதல்னா ஆவா உண்டாக்குதல். இன்னார் இனியர் அப்படின்னா பகைவரும் நண்பரும். இன்னாரும் இனியாரும் அப்படின்னா பகைவரும் நண்பரும். இன்னார் இனியர் அப்படின்னா பகைவரும் நண்பரும். இன்னார் இணையர் அப்படின்னா தன்மை உடையவர். இன்னார் இணையர் அப்படின்றது வந்து பகைவரும் நண்பரும். ஓகேவா? இன்னார் இனியர் அப்படின்றது வந்து பகைவரும் நண்பரும். இன்னார் இணையர் அப்படின்றது வந்து இத்தன்மை உடையவர். இன்னார் இணையர் அப்படின்றது இத்தன்மை உடையவர். ஈ ஆடவில்லை அப்படின்னா முகத்தில் ஈ ஆடலை அப்படின்றது வந்து மிகுந்த கவலையாக இருக்கிறது. ஈ ஆடலை அப்படின்னா மிகுந்த கவலையாய். ஈ ஆடவில்லை அப்படின்னா மிகுந்த கவலையாய். இன்னார் இனியர் அப்படின்றது வந்து பகைவர் நண்பர். எது இன்னார் இணையர் அப்படின்னா இத்தன்மை உடையவர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈடு கட்டுதல் அப்படின்றது பிணை கொடுத்தல்.
ஈடு கட்டுதல் அப்படின்றது பிணை கொடுத்தல். ஈடு கட்டுதல் அப்படின்றது பிணை கொடுத்தல். ஈட்டுக்கீடு அப்படின்னா சரிக்கு சரி. ஈட்டுக்கீடு அப்படின்றது சரிக்கு சரி. ஈடு கட்டுதல் அப்படின்னா பிணை கொடுத்தல். ஈடுக்கீடு அப்படின்னா சரி கட்டுதல். ஈடேறுதல் அப்படின்னா உய்வடைதல். ஈடேறுதல் அப்படின்னா உய்வடைதல். ஈரெட்டு, இது நமக்கு ஞாபகம் இருக்கா? அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈரெட்டு அப்படின்னா உறுதியின்மை. இது வந்து குரூப் 4ல் இப்போது நடந்த குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்துக்கோ. ஈடு கட்டுதல் அப்படின்னா பிணை கொடுத்தல். ஈடு கட்டுதல் அப்படின்றது பிணை கொடுத்தல். அடுத்து வந்து ஈட்டுக்கீடு அப்படின்னா சரிக்கு சரி. ஈடேறுதல் அப்படின்னா உய்வடைதல். ஈரெட்டு அப்படின்னா உறுதியின்மை. ஈவு இரக்கம் அப்படின்னா மனக்கசிவு. ஈவு இரக்கமே இல்லையா அப்படின்னா மனக்கசிவு. அடுத்து வந்து ஈவு சோர்வு அப்படின்றது வந்து சமயா சமயம். ஈவு சோர்வு அப்படின்றது சமயா சமயம். ஈவு சோர்வு அப்படின்றது சமயா சமயம். உச்சி குளிர்தல் அப்படின்னா மகிழ்வடைதல். உச்சி கொட்டுதல் அப்படின்னா வெறுப்பு குறி காட்டுதல். உச்சி கொட்டுறதுனா வெறுப்பு குறியை காட்டுறது. இதில் வந்து ஈவு சோர்வு அப்படின்னா சமயா சமயம். உடம்பெடுத்தல் அப்படின்னா பிறத்தல். உடம்பெடுக்கிறது அப்படின்றது பிறத்தல் செயலுடையனாதல். உடம்பெடுத்தல் அப்படின்னா பிறத்தல் செயலுடையனாதல். உடன் கையில் அப்படின்னா உடனே. உடன் கையில் அப்படின்னா உடனே. உடம்பெடுத்தல் அப்படின்னா பிறத்தல் செயலுடையனாதல். உடன் கையில் அப்படின்னா உடனே. உடன்போக்கு அப்படின்றது பெற்றோர் அறியாமல் தலைவன் தலைவனியுடன் செல்கை. உடன்போக்கு அப்படின்றது வந்து பெற்றோர் அறியாமல் தலைவனும் தலைவியுடன் செல்கள். ஓகேவா? உடனுக்குடனே. உடனுக்குடனே அப்படின்னா அப்போதைக்கு அப்போதே. அது உடன் கையில் உடனே. உடனுக்குடனே அப்படின்னா அப்போதைக்கு அப்பொழுது. அடுத்து வந்து உடனொத்தவன் அப்படின்னா சமமானவன். உடனொத்தவன் அப்படின்றது சமமானவன். உடும்பு நாக்கன் அப்படின்னா வஞ்சகன். உடும்பு நாக்கன் அப்படின்றது ஒரு வஞ்சகனை சொல்கிறது. அவன் ஒரு உடும்பு நாக்கன் அப்படின்னா ஒரு வஞ்சகன். உடுமாற்று அப்படின்னா உடைமாற்றுகை நடைப்பாவாடை. உடுமாற்று அப்படின்றது வந்து உடைமாற்றுகை. உடுமாற்று அப்படின்றது உடைய மாற்றுகை. நடைப்பாவாடை. நடைப்பாவாடை. அடுத்து வந்து உடைப்பிற்போடுதல் அப்படின்றது அகலத்தள்ளுதல். உடைப்பிற்போடுதல் அப்படின்றது வந்து அகலத்தள்ளுதல். உடைப்பெடுத்தல் அப்படின்னா வெள்ளத்தால் கரை அழிதல். உடைப்பிற்போடுதல் அப்படின்னா அகலத்தள்ளுதல். உடைப்பிற்போடுதல் அப்படின்னா அகலத்தள்ளி வைக்கிறது. உடைப்பிற்போடுதல் அப்படின்னா அகலத்தள்ளுதல். உடைப்பெடுத்தல் அப்படின்னா வெள்ளத்தால் கரை அழிதல். பெடுத்தல் அப்படின்றது வெள்ளத்தால் கரை அழிதல். ஓகேவா? உட்கிடங்கை அப்படின்னா உட்கருத்து. இதோட உட்கிடங்கை அப்படின்றது உட்கருத்தை தான் உட்கிடங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. உட்புகுதல் அப்படின்னா உள்ளே செலுத்தல். உட்புகுதல் இதுனா நம்ம பேசிக்காக உட்புகுதல்னா உள்ளே செலுத்தல். உண்டாய் இருத்தல் அப்படின்னா சூழ் கொண்டிருத்தல். உண்டியர் புரட்டு அப்படின்றது வந்து பணமோசம் பண்ணுறது. உண்டியர் புரட்டு அப்படின்றது பணமோசம். உதப்பி வாயன் அப்படின்னா எச்சில் தெரிக்க பேசுகிறவன் தான் உதப்பி வாயன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்டியர் புரட்டு அப்படின்றது பணமோசம் பண்ணுறவனை உண்டியர் புரட்டு. உதப்பி வாயன் அப்படின்றது எச்சில் தெரிக்க பேசுவோன். உதவாக்கட்டை அப்படின்னா பயனற்றவன். உதறு காலி அப்படின்றது உதறி காலை இழுத்து நடப்பவள். ஓகேவா? உப்பில்லா பேச்சு அப்படின்றது பயனற்ற உரையாடல். உப்பில்லாத பேச்சுனா பயனற்ற உரையாடல். இதில் நமக்கு தெரியாதது இந்த உட்கிடங்கை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உட்கிடங்கை அப்படின்றது உட்கருத்து. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கணுன்னா அப்புறம் வந்து உடப்பிற்போடுதல் அப்படின்றது அகல தள்ளுதல். உடப்பெடுத்தல் ஓகே தான். உட்கிடங்கைனா உட்கருத்து. உடப்பிற்போடுதல்னா அகல தள்ளுதல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடும்பு நாக்கன்னா வஞ்சகன். இதெல்லாம் பேசிக்காக தெரியறது தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து உடம்பெடுத்தல் பிறத்தல் அப்புறம் செயலுடையனாதல். அப்புறம் வந்து ஈவு சோர்வு அப்படின்னா சமயா சமயம். ஈவு சோர்வு இது வந்து கொஞ்சம் வித்தியாசம். சமயா சமயம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஊங்கொட்டுதல் அப்படின்னா சம்மதித்தல் ஒப்புக்கொள்ளுதல். ஊங்கொட்டுதல் அப்படின்னா சம்மதித்தல் ஒப்புக்கொள்ளுதல். உயிர் விடுதல் அப்படின்னா இறத்தல் மிக பாடுபடுதல். ஓகேவா? உயிர் விடுதல் அப்படின்னா இறத்தல் மிக பாடுபடுதல். உரித்து வைத்தல் அப்படின்னா வெளிப்படுத்தி வைத்தல். உரிச்சு வைக்கிறது அப்படின்னா வெளிப்படுத்தி வைத்தல். அப்புறம் நேரொப்பாதல். உருகுலைதல் அப்படின்னா முன்னுருவம் அழிதல். முன்னாடி இருந்த உருவம் வந்து அழிதல். மேனி மெலிதல் தான் உருகுலைத்தல். அடுத்து உருட்டி போடுதல் அப்படின்னா பேச்சால் மருட்டி வெல்லுதல். உருட்டு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது தான் உருட்டி போடுதல். பேச்சால் மருட்டி வெல்லுதல், அழித்து விடுதல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து எக்கச்சக்கம் எசக்கு பிசக்கு அப்படின்னா தாறுமாறு. ஓகேவா? ஏடாத வெடுப்பு அப்படின்னா தகாத செயல் அரிய செயல். ஏடாத வெடுப்பு அப்படின்றது வந்து தகாத செயல். அப்புறம் அரிய செயல். தகாத செயல் அரிய செயல். எடுத்த எடுப்பில் உடனே. எடுத்த எடுப்பில் அப்படின்னா உடனே. எடுத்தபடி அப்படின்னா உடனே.
முன் ஆதாயமின்றி எடுத்த எடுப்பில் செய்கிறது, உடனே செய்கிறது. அப்புறம் முன் ஆதாயமின்றி எடுத்த எடுப்பில் அப்படின்னா உடனே. எடுத்து சொல்லுதல் அப்படின்னா சிறப்பித்து சொல்லுதல், அறிவு கூறுதல். எடுத்து சொல்ல அவனுக்கு அப்படின்னா சிறப்பித்து கூறுதல், அறிவுரை கூறுதல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போடுதல் அப்படின்னா நீக்குதல், திடுக்கிட செய்தல். எடுத்து போடுதல் அப்படின்னா நீக்குதல், அதை எடுத்து போடுறதுனா நீக்குதல், திடுக்கிட செய்தல். எடுத்தெறிதல் அப்படின்னா அலட்சியம் பண்ணுதல், எடுத்தெறிஞ்சு பேசுறது, அலட்சியமாக பேசுறது, அலட்சியம் பண்ணுதல், மதிப்பின்றி நடத்தல். எடுப்பெடுத்தல், ஒரு நிமிஷம்ப்பா, எடுத்தெறிதல் தான் அலட்சியம் பண்ணுதல், மதிப்பின்றி நடத்தல். எடுப்பெடுத்தல் அப்படின்னா அரியதை முயலுதல், எடுப்பெடுத்தல் அப்படின்னா அரியதை முயலுதல். எடுப்பார் கைப்பிள்ளை, அவருக்கும் வசப்படக்கூடியவன், சூதறியாதவன். எடுப்பார் கைப்பிள்ளைனா சூதே தெரியாதவனுக்கு, யார் என்ன சொன்னாலும் கேட்குறவன் தான், யாவருக்கும் வசப்படக்கூடியவன். எட்டுக்கண் விட்டெறிதல் அப்படின்னா எங்கும் தன் அதிகாரம் செல்லுதல். எட்டுக்கண் விட்டெறிதல்னால் எங்கும் தன் அதிகாரம் செல்லுதல். எட்டிற்பத்தில் அப்படின்னா இடையிடையே. எட்டிற்பத்தில் அப்படின்னா இடையிடையே. எய்ப்பில் வைப்பு அப்படின்னா இளைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள். எய்ப்பில் வைப்பு அப்படின்னா இளைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கப்பட்ட பொருள் தான். ஒன்ஸ் ரிவிஷன். ஊங்கொட்டுதல் அப்படின்னா சம்மதித்தல், ஒப்புக்கொள்ளுதல். உயிர் விடுதல் அப்படின்னா இரத்தல். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக பாடுபடுதல். உரித்து வைத்தல் அப்படின்னா நேரொப்பாதல், வெளிப்படுத்தி வைத்தல். அடுத்தது உருக்குலைத்தல் அப்படின்னா நிலையழிதல், முன்னுருவம் அழிதல். அப்புறம் மேனி வந்து மெலிது போடுதல். உருட்டி போடுதல் அப்படின்னா பேச்சை மருட்டி வெல்லுதல், அழித்து விடுதல். எக்கச்சக்கம், பெசகுனா தாறுமாறு. எடாத வெடிப்பு அப்படின்னா தகாத செயல், அரிய செயல். ஏடாத வெடிப்பு அப்படின்னா தகாத செயல், அரிய செயல். எடுத்த எடுப்பில் செய்கிறது தான் உடனே. எடுத்த எடுப்பில் அப்படின்னா உடனே. எடுப்பில் அப்படின்னா உடனே. எடுத்தபடி அப்படின்னா உடனே. முன்னாதாயம் என்று எடுத்தபடி அப்படின்னா உடனே, முன்னாதாயம் என்று எடுத்து சொல்லுதல் அப்படின்னா சிறப்பித்து சொல்லுதல், அறிவு கூறுதல். எடுத்து சொல்லுறதுனா சிறப்பித்து சொல்கிறது, எடுத்து சொல்கிறது அப்படின்னா சிறப்பித்து சொல்லுதல். அப்புறம் அறிவு கூறுதல். எடுத்து போடுதல் அப்படின்னா அது நீக்குதல், திடுக்கிட செய்தல். எடுத்து போடுதல் அப்படின்னா நீக்குதல், திடுக்கிட செய்தல். எடுத்தெறிதல் அப்படின்னா அலட்சியம் பண்ணுதல், மதிப்பின்றி நடத்தல். எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, அலட்சியமாக பேசுகிறது. அப்புறம் வந்து மதிப்பின்றி நடத்தல். எடுத்தல் அப்படின்றது வந்து அரியதை முயலுதல். எடுப்பார் கைப்பிள்ளை, யாருக்கும் ஈஸியாக வசப்படக்கூடியவன், சூதறியாதவன். எட்டுக்கண் விட்டெறிதல் அப்படின்னா எங்கு தன் அதிகாரம் செல்லுதல். எட்டிற்பத்தில் அப்படின்றது இடையிடையே. எய்ப்பில் வைப்பு அப்படின்றது வந்து இளைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள் தான். எய்ப்பில் வைப்பு அப்படின்றது இளைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள். எழுத்தெண்ணி படித்தல் அப்படின்ற ஒன்று விடாது படித்தல். எழுத்தெண்ணி படித்தல் அப்படின்னா ஒன்று விடாது படிக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நெக்ஸ்ட்டு பேஜ் பார்க்கலாம். தேங்க்யூ.